வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமணியோட நியூஸ் பார்க்கலாம். 14/4/2025 ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி 14/4/2025 திருக்குறள் பார்க்கலாம் வாங்க. கொல்லாமையில் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலருக்கு தொகுத்தவற்றில் எல்லாம் தலை, கிடைத்ததை பகுத்து கொடுத்தல் தானும் உண்டு பல உயிர்களை காப்பாற்றுதல், அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும். ஓகே. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். இப்போ ட்ரோன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லேசரை வச்சு அதை அழிக்கிறதுக்கு ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரோன்களை நொடியில் அழிக்கும் லேசர் ஆயுத அமைப்பு வெற்றிகரமான சோதனை. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா, ஆந்திர மாநிலத்தில் கண்ணூரில் லேசர் வழிகாட்டுதல் செயல்படும் 30 கிலோவாட்டன் திறன் கொண்ட MK2A எரிசக்தி ஆயுத அமைப்பு DRDO பரிசோதனை செய்தது. ஓகேங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் கண்ணூரில் சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. MK2A எரிசக்தி ஆயுத அமைப்பு DRDO எங்கன்னா ஆந்திரா கர்னூல் மாவட்டத்தில். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு. ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு பரிசீலனை. ஸோ என்னென்னா ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் தெளிவாகியுள்ளது. ஓகேங்களா. ஸோ ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்கள் முடிவு எடுக்க வேண்டும். மசோதாக்கள் மீது முடிவு எடுப்பதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாநில அரசு குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். சில இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் 201வது பிரிவின்படி மசோதாக்கள் குறித்து குடியரசுத் தலைவரின் இறுதி முடிவு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த முடிவை மாநிலங்களிடம் தெரிவிக்க வேண்டும். பொறுப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு உள்ளது. ஓகேவா. அமைச்சரவை சட்டத்தின் 201வது பிரிவின்படி. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். ஸோ நாளையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்.